வணக்கம், நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சுருக்கோம். நிறைய சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் ஸ்பெஷல் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பெரி பெரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பெரி பெரி சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கணும். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 4 பெரிய பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 20 சிகப்பு மிளகாய். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா இது ஃப்ரெஷ் மிளகாய், உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1.5 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் ட்ரை ஆர்கானோ உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அடுத்து 2 டீஸ்பூன் ஸ்மோக்ட் பேப்ரிக்கா பவுடர், இதுவும் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்மோக்ட் பேப்ரிக்கா கிடைக்கலன்னா நீங்கள் வெறும் பேப்ரிக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 பிரியாணி இலை, ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ், அடுத்து 1/2 கப் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில், இதையும் ஊற்றி அடுத்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா அரைக்கணும். சிக்கனுக்கு மசாலா பேஸ்ட் தயாராக இருக்குது. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கன் காலும் தொட பீஸும் எடுத்திருக்கேன். சிக்கன் துண்டுகளை சுத்தமாக கழுவி ஒரு பவுலில் போட்டு கால்லையும் தொடலையும் லேசாக கீறினீங்கன்னா உங்களுக்கு மசாலா போட்டு ஊற வைக்கும் போது மசாலா நல்லா இறங்கும். அரைச்சி வச்ச மசாலாவை பவுலில் மாற்றி சிக்கன் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மசாலா சிக்கன் பீசஸ் நல்லா கோட் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன கறி துண்டை நெருப்புல நல்லா சூடு பண்ணி ஒரு சின்ன கப்பு பவுல்குள்ள வச்சு சூடு பண்ண கறி துண்டை கப்ல வச்சு இதுல 1/2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி போல உடனே மூடிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு சிக்கனை நல்லா ஊற வைக்கணும். இந்த மெத்தட் செய்யறதுனால உங்களுக்கு சிக்கன்ல நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம சிக்கனை கிரில் பண்ணலாம். இப்போ நான் கிரில் பேன் வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேன்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா அவனில் வச்சும் கிரில் பண்ணலாம். கிரில் பேன் மேலே எண்ணெயை தடவி ஊற வச்ச சிக்கன் பீசஸை ஒன்று கிரில் பேன் மேலே வச்சு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு பக்கம் 10 நிமிஷம் நல்லா கிரில் பண்ணணும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆன பிறகு மறுபக்கம் திருப்பி இன்னொரு 10 நிமிஷம் அதை கிரில் பண்ணணும். சிக்கன் பீசஸ் மேலே லேசாக ஆலிவ் ஆயில் தடவி மறுபக்கம் திருப்பணும். ஆலிவ் ஆயில் அப்பப்போ தடவினீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பீசஸ் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது. தேவைப்பட்டுச்சுன்னா சிக்கன் பீசஸ் மேலே அந்த மசாலா மேரினேட் லேசாக தடவலாம். ஸோ ஃப்ளேம் லோவில் வச்சு சிக்கன் பீசஸை கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி கிரில் பண்ணணும். இப்போ சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கிரில் ஆகி ரொம்ப அருமையாக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா குக் ஆன பிறகு சிக்கன் பீசஸை நீங்கள் எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். அருமையான பெரி பெரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ரெசிபி ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த கீ அந்த மேரினேட்டில் தான் இருக்குது, அந்த மசாலாவில் தான் இருக்குது. அது நல்லா மேரினேட் பண்ணி நீங்கள் சிக்கனை இது மாதிரி கிரில் பண்ணலாம். உங்ககிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தவாலையோ இல்லைன்னா பேன்லையோ நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா மைக்ரோவேவ் அவனில் கிரில் செட்டிங்கில் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.